உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன சாமி? நீ இவ்வளவு தூரம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பையனுக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கும். அவசியம் நடந்தே தீரும். அப்படியா சாமி? உண்மையாவா? எனக்கு சந்தோஷமா இருக்கு சாமி. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. நீ சந்தோஷப்படுற மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்றேன். சொல்லுங்க சாமி. இவன் கட்டிக்க போற பொண்ணு உன் சொந்தத்துல இருந்து தான் வரும். அதுவும் ரத்த பந்தமுள்ள பொண்ணாதான் இருக்கும். சாமி, எனக்கு மனசெல்லாம் பூரிச்சு போயிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. உங்களை பார்த்தா என் கவலையெல்லாம் போயிடும். எனக்கு நல்ல விஷயத்த சொல்லுவீங்க நம்பித்தான் நான் உங்களை தேடி வந்தேன். நான் நம்பினது வீண் போல. அதே மாதிரி நல்ல விஷயத்த சொல்லிட்டீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு நிம்மதியா இருக்கு சாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன். மகேஷ் எங்க? உள்ளதா இருக்கான். இத கூப்பிடுறேன். மகேஷ், ரேவதி வந்திருக்காங்க, வா. என்ன நீங்க இன்னும் வாங்க போங்கன்னே கூப்பிடுறீங்க? வா போனே சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் எங்க குடும்பத்துக்கு படி அளக்குறீங்க. சட்டுன்னு அப்படி சொல்ல வரல. வாங்கம்மா. இவரு இவரு நம்ம ஆள் தான், எங்க வீட்டு டிரைவர். ஓ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். வீட்ல எனக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்களா? என்னம்மா சொல்றீங்க? மகேஷும் நீங்களும் ரொம்ப பிரியமா இருக்கீங்க. அதனாலதான் உடனே உங்களை பார்க்க வந்தேன். ரொம்ப ரொம்ப பெரிய இடம் நீங்க. உங்க அம்மா எங்க குடும்பத்தை ஏத்துப்பாங்களான்ற பயம் எனக்கு எப்பவுமே இருக்கு. இத நான் பலமுறை மகேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா இங்க பாருங்க, அதெல்லாம் இப்ப எதுவும் பேச வேண்டாம். இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கான பிளானோட தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன சார், உங்களுக்கு ஓகே தானே? சரி, நான் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் எல்லா பட்டனும் போட்டிருக்கீங்க? எப்பவுமே இப்படிதான் போட்டுப்பீங்களா? ஆமா ஆமா, இவன் எப்பவுமே இப்படிதான். ஆளும் ரொம்ப அமைதி, அதிகம் பேசவே மாட்டான். தான் உண்டு, தான் படிப்புண்டு, தான் வேலை உண்டுன்னு இருப்பான். அவர்கிட்ட கேள்வி கேட்டா எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்றீங்க. அவன் பொதுவாவே பேச மாட்டான். நீங்க வேற புது ஆள் இல்லையா, அதான். என்ன சார், உங்க அண்ணி இப்படி சொல்றாங்க? நான் உங்க ஃப்ரெண்டு மாதிரி தான் சார். சரி, உங்க போட்டோ எதனா இருந்தா கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். இந்தாங்க சார். போட்டோ வாங்கி என்னமா பண்ண போறீங்க? ஒரு பிளான் பண்ணிருக்கோம், அது எல்லாத்தையும் இவரு பார்த்து பாரு. இந்தாங்க சார். போட்டோ வாங்கி என்னமா பண்ண போறீங்க? ஒரு பிளான் பண்ணிருக்கோம், அது எல்லாத்தையும் இவரு பார்த்து பாரு. இந்தாங்க, இந்த மாசம் செலவுக்கான பணம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க.
ஏற்கனவே 4-5 வருஷமா இந்த குடும்பத்துக்காக நிறைய பணம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் எதுக்கு? பரவாயில்ல, என்னையே அந்நியமா நினைக்கிறீங்க. அப்படி இல்லம்மா, உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப கொடுப்பன. மாப்பிள்ளை எப்படி, ஓகேவா? ஆ? நான் உன்னை சொன்னா தப்பா நினைக்க மாட்டியா? பரவாயில்ல சொல்லு. எனக்கு என்னமோ இதை பார்த்தா காதல் மாதிரியே தெரியல. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, லவ்ன்றது ஒருத்தரோட பர்சனாலிட்டி, கேரக்டரு, ஆட்டிடியூடு, அவங்க மேன்லினஸ் இதெல்லாம் பார்த்து தான் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உன் விஷயத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அவர் மேலே உனக்கு ஏற்பட்ட பரிதாபம் தான் நீ காதல்னு நினச்சிட்டு இருக்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேம்மா. ஒரு பொண்ணை கவர்ற மாதிரி எந்த அம்சமும் அவர்கிட்ட இல்லையே. உன் அம்மா செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்றதா நினைச்சுதான் நீ அவரை லவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இது காதலா கருணையான்னு நீ தான் சொல்லணும். என்னால இதுக்கு சரியா பதில் சொல்ல தெரியல. ஆனா என் அம்மாவோட கோவத்தால அவங்களோட குடும்பமே தெருவுல நின்னுச்சு. பெத்தவங்க பண்ண பாவத்தை பிள்ளைங்க தான் தீக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அம்மா பேர் அடிபட்டதால மகேஷ்க்கும் யாரும் பொண்ணு தரல. எல்லாருக்கும் பயம். மகேஷோட வாழ்க்கை பாழா போயிடக்கூடாதுங்கிற அக்கறை எனக்குள்ள இருந்துச்சு. அதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். சரி, ஓகே, முடிஞ்சதெல்லாம் போட்டோம். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, பாத்துக்கலாம் விடு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, பாத்துக்கலாம் விடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.